அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு அதிசார சனி பயிற்சி 74 நாட்கள், சரிங்களா? இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற பொது பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதை தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம துலாம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. துலாம் ராசி காலச்சக்கரத்துடைய 7வது ராசிங்க மற்றும் துலாம் ராசி கூட 3 நட்சத்திர நண்பர்கள் பேராவீங்க. சித்திரை நட்சத்திரம் 3 முதல் 4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் விசாகம் நட்சத்திரம் 1 முதல் 3 பாதங்கள். துலாம் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான். நீங்க வேண்டி வணங்க கடவுள் லட்சுமி தேவி தாயாருங்க. இப்ப நம்ம சொல்ல போறது இந்த 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுவான ராசி பலன்கள்ங்க. நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமா எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் உங்களால கிளியரா தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா? இப்போ ஏப்ரல் 29, 2022 அன்னைக்கு அதிசார சனி பயிற்சி நடக்குதுங்க. பொதுவாக அதிசாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சனீஸ்வரரோ அல்லது குருவோ அல்லது மற்ற கிரகங்களோ அவங்களுடைய இயல்பு நிலையை விட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே அடுத்த வீட்டுக்கு பயிற்சி ஆனாங்க அப்படின்னா அது பேர் அதிசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சனீஸ்வரர் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுடைய மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29, 2022 அன்னைக்கு நடக்குது. அன்னையிலிருந்து ஜூலை 11, 2022 வரைக்கும் நம்மளுடைய சனீஸ்வரர் கும்பம் ராசியில தாங்க இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு சில சிறப்பு அம்சங்கள் இருக்குங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்மத்தின் காரகன், நீதிமான் மற்றும் அவர் உழைப்பின் காரகன் கூட சொல்லுவாங்க. நீங்கள் சனீஸ்வரர் காலத்தில், அதாவது 7ரை சனி காலத்தில் இருந்தீங்க அப்படின்னா பொதுவாக அந்த சமயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 7ரை சனி அப்படின்றது கிடையாதுங்க. ஆனால் இப்போ சனீஸ்வரர் உங்களுடைய 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர போறாருங்க. ஸோ சனீஸ்வரர் பொதுவாக ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்தில் 2, 3, 7, 10 அல்லது 11 ஆகிய வீடுகளில் இருந்தார் அப்படின்னா சிறப்பான நல்ல பலன்கள் அருள்வாரு அப்படின்றது ஐதீகங்க. அதே சனீஸ்வரர் ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்தில் 4, 5 அல்லது 8 ஆகிய வீடுகளில் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த வீட்டோட பலனை நல்லபடியாக தரமாட்டாரு அப்படின்றது தான் ஐதீகங்க. அதே சனீஸ்வரர் தான் நின்ற இடத்துல தன்னுடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை மற்றும் 10ஆம் பார்வையா எந்தெந்த வீடுகளை பார்க்கிறாரோ அந்த வீட்டோட பலனை பிரதிபலிச்சுட்டு போயிடுவாரு. இதுதான் அவருடைய ஒரு வேலைங்க. இப்போ தற்சமயம் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு சனீஸ்வரர் 4ஆம் வீடான தாயார் ஸ்தானத்தில் இருக்காரு. இவர் ஏப்ரல் 29, 2022 அன்னைக்கு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆவாருங்க. மற்றும் அவர் அங்கிருந்து பார்க்கக்கூடிய வீடுகள் 3 வீடுமே அற்புதமான வீடுகள்ங்க. அதாவது உங்களுடைய மனைவி ஸ்தானத்தை பார்ப்பாரு, உங்களுடைய லாப ஸ்தானத்தை பார்ப்பாரு மற்றும் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. ஸோ பொதுவாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போதான் சனீஸ்வரர் உங்களுக்கு பொதுவாக 2, 7 அல்லது 10 ஆகிய 11 ஆகிய வீடுகள் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பார் அப்படின்ட்டு. இப்போ சனீஸ்வரரோட பார்வை இந்த வீடுகளில் விழக்கூடிய ஒரு நல்ல காரணத்தினால இந்த வீட்டோட பலனை கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக பிரதிபலிச்சுட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளால சொல்ல முடியுங்க. இப்போ நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சனீஸ்வரர் வரக்கூடிய ஒரு காரணத்தினால உங்களுக்கு திருமணமாயிட்டு பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய படிப்பில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. ஒரு சில நல்ல விஷயங்களை அவங்க பிடிவாதம் பிடிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பிள்ளைகளால் எந்த ஒரு மன வருத்தமும் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த அதிசார சனி பயிற்சி 74 நாட்கள் நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமேங்க. அதே மாதிரி இப்போ உங்களுடைய பூர்வீக சொத்துல எதனா வில்லங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சொத்து சம்மந்தமாக உங்களுக்கு யார்கிட்ட பிரச்சனை இருக்கோ நீங்கள் அவங்க கிட்ட 1க்கு 2 முறை கொஞ்சம் அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த சொத்து உங்களுக்கே தீர்ப்பாவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த அதிசார சனி பயிற்சி நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமேங்க. ஓகேங்களா? இப்போ சனீஸ்வரர் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு என்னைக்கு பயிற்சி ஆகிறாருன்னா ஏப்ரல் 29, 2022 அன்னையிலிருந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூலை 11, 2022 வரைக்கும் உங்களுடைய கும்பம் ராசியில தான் பயிற்சியாக இருப்பார். ஸோ இப்போ உங்களுக்கு உங்களுடைய 7வது வீடான மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தை தான் நின்ற இடத்துல
அவருடைய 3ஆம் பார்வையை வந்து உங்களுடைய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான காரணத்தினால இப்போ நீங்க திருமணம் ஆயிட்டு கணவன் மனைவியா இருக்கீங்க. தற்சமயம் வந்து நீங்க பிரிஞ்சு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பிரிஞ்சு போயிருந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி வந்து இப்போ நீங்க மறுபடியும் வந்து ஒருத்தரோடு ஒருத்தர் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாகவே உங்களுக்கு சாதகமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு சிலர் கணவன் மனைவி வந்து விவாகரத்துக்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கணவன் மனைவி வந்து நீங்க 2 பேரும் நினைச்சீங்க அப்படின்னா மறுபடியும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே 100% வந்து நீங்க மறுபடியும் ஒன்றா சேர்ந்து வாழ்வதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு சாத்தியமாகவே இருக்கு அப்படின்ட்டு நிச்சயமா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு போயிட்டு இருந்திருப்பீங்க. விவாகரத்து கூட அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு விவாகரத்து கூட ஆயிட்டு வந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கணவன் மனைவி இப்போ நீங்க வந்து 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்கு இந்த 74 நாட்கள் வந்து ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு சாதகமாகவே திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. நெக்ஸ்ட் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 11வது வீடான லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இது வந்து ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் அளிக்கக்கூடிய ஒரு வீடுங்க. இப்போ நீங்க நீண்ட நாளா வந்து ஒரு புதிதாக ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் எதிர்பார்த்த நம்ம வந்து ஒரு புதிய வேலை வந்து உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த 74 நாட்கள் அதிசார சனி பயிற்சி நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமேங்க. அதே சமயம் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீண்ட நாளாக நீங்கள் வந்து பதவி உயர்வும் மற்றும் ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த நம்ம வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு சாத்தியமா வந்து பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று அதிகமாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த 74 நாட்கள் அதிசார சனி பயிற்சி நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமேங்க. மேலும் வந்து இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தொழிலில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியில் லாபம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் இனி வந்து இந்த 74 நாட்களுக்குள்ள உங்களுடைய தொழில் வந்து நல்லபடியாக செட் ஆகிட்டு உங்களுக்கு லாபம் வந்து சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. நம்ம சொல்லக்கூடிய தொழில் எல்லாமே வந்து நல்ல தொழில் பற்றி மட்டும்தாங்க. சரிங்களா? அதே சமயம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களை ஏமாத்தாமல் கொஞ்சம் அமைதியாக வந்து இன்கேஸ் உங்களுக்கு மற்றவங்க கெடுதல் பண்ணாங்க அப்படின்னா கூட நீங்கள் எந்த அளவுக்கு வந்து விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சனீஸ்வரருடைய துணை உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து மற்றவங்களால எந்த ஒரு பாதகமான செயல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படுங்க. நீங்கள் தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா. சரிங்களா? உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபேவராக நல்லபடியாகவே சனீஸ்வரர் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 2வது வீடான குடும்பஸ்தானத்தை வந்து தன்னுடைய 10ஆம் பார்வையை பார்க்குறாருங்க. இது வந்து இன்னும் வந்து ஒரு சிறப்பான நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு இடங்க இது. இப்போ உங்களுடைய ஃபேமிலியில் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் பிரச்சனைகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் திருமணம் ஆகாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாய் மற்றும் தந்தையரிடம் வந்து உங்களுக்கு அவ்வப்போது வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா இப்போ அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகுவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு சாதகமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. அதே சமயம் நீங்கள் திருமணம் ஆகிட்டு கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகிட்டு நீங்க 2 பேரும் வந்து நல்லபடியாக உங்களுடைய லைஃப் வந்து லீட் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த 74 நாட்கள் அதிசார சனி பயிற்சி நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமேங்க. ஓகேங்களா? நிறைய நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை வந்து திருமண தடைங்க. அதாவது நாங்கள் ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு அலைன்ஸே செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இப்போ நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க. இந்த 74 டேஸ்க்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல வரன் உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் ஒரு சிலருக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு என்ன நீங்க பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற தகவல் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேங்க. இப்போ உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து சிதம்பரம் டு கும்பகோணம் போற வழியில நடுவில் வந்து வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு
ஒரு ஊர் இருக்குங்க. ஊர் பேரும் அதே தான் மற்றும் கோவில் பேரும் அதே தாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு ப்ளஸ் அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் விசேஷமாக வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு திருமணம் வந்து வெகு விரைவில் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வந்து இந்த 74 நாட்கள் அதிசார சனி பயிற்சி நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமேங்க. மேலும் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காலாஸ்ரீ அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் ஸ்ரீ காலாஸ்ரீ கோயிலுக்கு போயிட்டு ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிட்டு அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பாத்தாள கணபதி கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் பெருமானை வேண்டி வணங்கிட்டு ப்ளஸ் அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகு கேது தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு திருமணம் வந்து வெகு விரைவில் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சாத்தியமாக அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக நன்றாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. நீங்க சீனியர் சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. டெய்லி வந்து ஒரு அரை மணி நேரம் காலையிலையோ அல்லது மாலையிலையோ வந்து வாக்கிங் பண்ணுங்க. நீங்கள் வாக்கிங் பண்ணிட்டு டயட் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்பவே சீரும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் மிக நன்றாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் தான் வந்து இப்போ வரக்கூடிய அதிசார சனி பயிற்சிங்க. மேலும் வந்து வெளிநாட்டு பிரயாணம் மற்றும் வெளிநாட்டுக்கு சென்று மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்க நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து வெளிநாட்டு பிரயாணம் வந்து உங்களுக்கு சாத்தியமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதற்கு ஒரு நல்ல முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து உங்களுடைய நோய் மற்றும் எதிரி ஸ்தானத்துக்கு போயிட்டு மறைவு ஸ்தானத்துக்கு போனாலும் கூட அவர் பார்க்கின்ற இடம் வந்து உங்களுடைய தொழில் ஸ்தானம் மற்றும் உங்களுடைய விரயஸ்தானம்ங்க. சரிங்களா? இந்த தொழில் ஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறாரு அப்படின்னாலே நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்க, அதாவது தொழில் விஷயமாவோ அல்லது படிப்பு விஷயமாவோ அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து 100% வந்து குரு பகவான் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்றது தான் வந்து முக்கியமான ஒரு கான்செப்டுங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து நிச்சயமாக நீங்கள் வெளிநாட்டு பிரயாணம் செய்வது வந்து வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது இந்த 74 நாட்கள் அதிசார சனி பயிற்சி மூலமாங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்கலாம், சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நடக்கணும்னு என்ன நிச்சயம், எங்களுக்கு இன்கேஸ் நெகட்டிவ் நடந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார சனிக்கிழமை வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கு போயிட்டு விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயார் வந்து காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் விடாமல் வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு எதனா பர்சனலாக வந்து நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அது எல்லாமே விலகிட்டு உங்களுக்கு நடப்பவை எல்லாமே வந்து நல்ல பலன்களாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே லட்சுமி தேவி தாயார் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஓகே துலாம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம வந்து துலாம் ராசி கூட பேர இருக்கின்ற 3 நட்சத்திர நண்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பொதுவான ஒரு ராசி பலன்கள் தெரியப்பட்டிருக்கோங்க. நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எக்ஸாக்டாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. தேங்க்யூ.